வெல்கம் டு டிசிஆர் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் தலைவரை பற்றி. சரிங்களா? அதாவது காந்திஜி யாரை தியாக சின்னம் என்று பாராட்டினார்? இது முதல் கொஸ்டின். சரிங்களா? இரண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் முதல் வயதான பெண் தியாகி யார்? இது ரெண்டாவது கொஸ்டின். உப்பு சத்தியாகிரகத்திலும் மற்றும் வெள்ளையனை வெளியேறு, அதாவது இந்தியாவை விட்டு வெளியேறு இயக்கத்திலும் பங்கு பெற்ற பெண் சுதந்திர போராட்ட தியாகி யார்? சரிங்களா? உப்பு சத்தியாகிரகத்திலும் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலும் பங்கு பெற்ற முதல் பெண் சுதந்திர போராட்ட தியாகி யார்? இதான் வந்து 3 கொஷின். 3 கொஷினுக்கு ஒரே ஆன்சர். யார் அப்படின்னா மாதங்கினி ஹஸ்ரா. சரிங்களா? மாதங்கினி ஹஸ்ரா. இவங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் 1869 மேற்கு வங்காளத்தில் வந்து பிறந்திருக்காங்க. செப்டம்பர் மாதம் 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது, கூட்டு இந்தியா மூமெண்டின் போது உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தே மாதரம் முழக்கத்துடன் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதுனால போலீஸார் இவங்க அடிச்சே கொண்டிருக்காங்க. அதனால இவர் வந்தே மாதரம் பாட்டி என்று அழைக்கப்பட்டார். பட்டம் இப்படி விடுறாங்க, வந்தே மாதரம் பாட்டி. சுதந்திர போராட்டத்தில் சரிங்களா ஈடுபட்டது எந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? 1932 உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலும் ஈடுபட்டதால் அடித்து உயிர் கொல்லப்பட்டிருக்கிறார், உயிர் தியாகம் செய்திருக்கிறார். சரிங்களா? ஓகே, இவரை பற்றி சொல்லணும்னா முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முதல் வயதான பெண் தியாகி என்றும் கூறப்படுகிறது. அவரின் வீரத்தை பார்த்து காந்திஜி அவரை தியாக சின்னம் என்றும் பாராட்டினார். நன்றி, வணக்கம்.